அரசியல் சூழ்நிலை இப்போ ஒன்றும் பிரத்யேகமான அரசியல் சூழ்நிலை ஒன்றும் நாட்டில் கிடையாது. தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு மத்தியில் ஒரு ஆட்சி அமைந்திருக்கிறது. இந்த ஆட்சி போன தடவை இருந்ததை காட்டிலும் பலம் குறைந்த ஆட்சியாகத்தான் இந்த மத்திய ஆட்சி அமைந்திருக்கிறது. ஏன்னா 3வது தடவை பிரதமராக வந்திருக்கிற மோடி அவர் எதிர்பார்த்த அளவு அவருக்கு வெற்றி கிடைக்கல, அதாவது அவர் சொன்ன அளவு அவருக்கு வெற்றி கிடைக்கல. நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, காங்கிரஸுடைய பலம் கூடியிருக்கு, 2 மடங்கு ஆகியிருக்கு. போனதை ஒரு கட்சி தலைவராக இருந்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த தடவை பிரதான எதிர்க்கட்சி தலைவராக உயர்வு பெற்றிருக்கிறார். இந்த பக்கம் உட்காந்தா எதிர்க்கட்சி தலைவர், அந்த பக்கம் உட்காந்தா பிரதமர். அதனால் அந்த பொசிஷன் அளவுக்கு அவர் இன்றைக்கி அவருடைய கடுமையான உழைப்பாலே அவருடைய யாத்திரை 2 முறை அவர் மேற்கொண்ட இந்திய நாடு முழுவதும் அவர் மேற்கொண்ட அவருடைய சுற்றுப்பயணம் இதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு எழுச்சி கொடுத்துருக்கிறது. அவருக்கும் ஒரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஒரு எழுச்சியை தந்திருக்கிறது. அதனால் கட்சி பிரதான எதிர்க்கட்சி அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தேர்தலுக்கு இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்குது. தேர்தல் நெருங்க தேர்தல் சூடு பிடிக்கும், தேர்தல் களம் சூடு பிடிக்கும் கண்டிப்பாக. அதில் விஜய் வேறு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காரு. அவருக்கு கொடியெல்லாம் அறிமுகப்படுத்திட்டார். புதுசாக கட்சி யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேர்தல் வரப்போறதுக்கு முன்னால், ஒரு ஆண்டுக்கு முன்னால் தமிழக முதலமைச்சர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா மற்றும் அங்கே இருக்கிற பல மாநிலங்கள்லேயும் சுற்றுப்பயணம் செய்து முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து முதலீடு செய்வதற்காக அழைக்க சென்றிருக்கிறார். அவருடைய பயணம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிறைய பேர் அவர் சந்திச்சிட்டு இருக்காங்க, ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிட்டு இருக்கு. அதனால் அவருடைய பயணம் கண்டிப்பாக சிறப்பாக வெற்றியடையும் என்று நம்புகிறேன். வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அதன் மூலமாக தமிழ்நாட்டில் முதலீடு அதிகரிக்கவும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கூடுதலாக கிடைக்கவும் வாய்ப்பு ஏற்படும் என்று நம்புகிறேன். அப்படி ஏற்பட வேண்டும். அவருடைய பயணம் வெற்றிகரமாக ஆக வேண்டும் என வாழ்த்துகிறேன். நடிகர் விஜய் தொடர்பாக அரசியல் கட்சி ஆரம்பித்து திமுக பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே தமிழ் சினிமா சொல்கிறாங்க. மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்தால் இது வரைக்கும் அனுமதி கொடுக்கல, 24 அனுமதி கொடுக்கல. திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், ஈவன் காங்கிரஸாக இருக்கட்டும், ஈவன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், ஈவன் பிஜேபியை கூட இருக்கட்டும், இதெல்லாம் ஈவன் கம்யூனிஸ்டுகள் கூட, இதெல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் கட்சி அல்ல. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வரலாறு இருக்குது. காங்கிரஸ்னால் 100 வருஷத்துக்கு மேற்பட்ட வரலாறு காங்கிரஸுக்கு இருக்குது. திமுகனா அவங்களுக்கு ஒரு 70-75 வருஷம் அவங்களுக்கு ஆயிடுச்சு. கலைஞரே 50 வருஷம் தலைவராக இருந்திருக்காரு. ஸோ கம்யூனிஸ்ட்டு, முஸ்லீம் லீக், இப்படி எல்லாம் பல கட்சிகள் அதிமுகவுக்கும் 50 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ ஒரு புதுசாக ஆரம்பிக்கிற ஒரு கட்சியை பார்த்து மற்ற கட்சிகள், திமுகவோ மற்ற கட்சிகளோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட மாட்டாங்க. பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஸோ அந்த கட்சியுடைய செயல்பாடுகள், ஒரு கட்சியை ஆரம்பித்ததுனாலே மற்ற கட்சிகள்லாம் பயந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. விஜய் ஒரு பிரபலமான அடையாளம் தெரியாதவர் இல்லை. அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவர். இப்போ கமலஹாசன், ரஜினிகாந்த், அந்த மாதிரி அந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு 250 கோடி ஒரு படத்துக்கு வாங்குறாருன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நமக்கு தெரியாது, வெளியே சொல்கிறது. ஸோ அதெல்லாம் ஒருத்தர் விட்டுவிட்டு, அதாவது வயசாகி ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்லேயும் இல்லை அவர். என்ன சொல்லப்போனால் இது ஒரு துடிப்பாக செயல்படக்கூடிய ஒரு வயசு தான். ரொம்ப வயசானவரும் இல்லை, இளைஞரும் இல்லை. ஒரு நடுத்தர வயசில் 250 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு முன்னேறி இருக்கிற ஒரு நட்சத்திரம் வெளியே மக்களுக்கு நான் தொண்டு செய்யணும் வராரு. ஆனால் அவர் அப்படி ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு அந்த கட்சி அவர் எப்படி கொண்டு போகிறாரு, அவருடைய என்ன கொள்கைகள் சொல்கிறாரு, என்ன லட்சியங்களை முன்வைக்கிறாரு, அது மக்கள்கிட்ட எப்படி மக்கள் ஏற்றுக்கிறாங்க, அதுக்கு என்ன ஈர்ப்பு இருக்குது. ஸோ இது பல விஷயம். ஒரு கட்சி ஆரம்பித்து இப்போ நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லோரும் தோத்தரல, எல்லோரும் ஜெயிச்சிடவும் இல்லை. இப்போ பல உதாரணங்கள் சொல்ல முடியும். இப்போ எம்ஜிஆர் புதுசாக தான் கட்சி ஆரம்பித்தார், முதலமைச்சராக வந்தார். அதுக்கு ஈக்குவலாக தான் என்னுடைய நண்பர் தான் சிரஞ்சீவி, எல்லாம் அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் தான். லட்சக்கணக்கான பேரோட முன்னிலையில், பல்லாயிரக்கணக்கான ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் முன்னிலையில் கட்சி ஆரம்பித்தார். இன்றைக்கி அவர் கட்சியை இப்போ நடத்தலை. அவர் தம்பி சிஎம் ஆகிட்டார்.
டெப்டி சிஎம் ஆகிட்டார். ஸோ அதனால் இது வந்து கட்சி ஆரம்பித்தவங்கெல்லாம் வெற்றி பெற்றது கிடையாது, கட்சி ஆரம்பித்தவங்கெல்லாம் தோற்று போனதும் கிடையாது. அதனால் இது அவரவர்களுடைய தலையெழுத்து, அவரவர்களுடைய கடவுள் நம்பிக்கைனா கடவுள் அவங்களுக்கு என்ன எழுதியிருக்காரோ விதிச்சிருக்காரோ அது நடக்கணும் ஒன்று. ரெண்டாவது அவங்களுடைய உழைப்பு முயற்சிகள், அவங்க எப்படி கட்சியை கட்டமைக்கிறாங்க, எப்படி கொண்டு போகிறாங்க, எப்படி நடத்துகிறாங்க, என்ன லட்சியம், என்ன கொள்கைகளை சொல்கிறாங்க, அது மக்களிடத்தில் என்ன தாக்கத்தை உண்டாக்குது, மக்களிடத்தில் என்ன ஈர்ப்பை உண்டாக்குது, எந்த மக்கள் வந்து அதுக்கு ஆதரவு தர போகிறாங்க, ஆண்கள் என்ன, பெண்கள் என்ன, சிறுவர்கள் என்ன, இளைஞர்கள் என்ன, படித்தவங்க என்ன, படிக்காதவங்க என்ன, ரோட்டில் உழைக்கிறவங்க எப்படி ஆதரவு தர போகிறாங்க, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க எப்படி ஆதரவு தர போகிறாங்க, அப்படி பல்வேறு தரப்பட்ட மக்கள், பல்வேறு தரப்பட்ட வாக்காளர்கள் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரையும் வந்து எப்படி கவர்ந்து ஈர்த்து வந்து அந்த கட்சியை பலப்படுத்தி ஆட்சிக்கு வர்றதுங்கிறதெல்லாம் இது வந்து எளிதான ஒரு விஷயங்கள் கிடையாது. அதை நோக்கி முயற்சிப்பதை தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வெற்றியோ தோல்வியோ இதுதான் அவங்களுடைய தலையெழுத்தை பொறுத்து, அவங்களுடைய உழைப்பை பொறுத்து, நான் சொன்ன மாதிரி மற்ற பல்வேறு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் பொறுத்து இருக்குது. இதை தாண்டி தமிழ்நாடு அரசியல் அல்லது அகில இந்திய அரசியல் கூட இப்போ ஆயிடுச்சுன்னா மோடியே வந்து கூட்டணி ஆட்சி தான் அமைக்க வேண்டியது வந்துச்சு. தனியாக ஆட்சி அமைச்சிருந்த மோடி மத்தியில் வந்து கூட்டணி ஆட்சியுடைய நிர்பந்தம் 2 3 கட்சியுடைய துணையோடு தான் அவர் இன்றைக்கி ஆட்சி நடத்தக்கூடிய சூழ்நிலை இவருக்கு. அவ்வளோ 400 ரூபா 500 ரூபாய்ன்னு சொன்னதுக்கே ஆகிப்போச்சு. அப்போது அது மாதிரி பல மாநிலங்களில் கூட்டணி ஆட்சிகள் இருக்குது. இப்போ ஆந்திராவில் வந்து அவர் தனிப்பெரும்பான்மை வந்துட்டார். இருந்தாலும் தன்னுடைய ஆட்சியை வந்து ஸ்திரப்படுத்தி கொள்ள, வலுவாக வைத்து கொள்ள துணை முதலமைச்சர் கூட வந்து இன்னொரு கட்சியை கொடுத்து சேர்த்துக்கிட்டு ஒரு ஆட்சி அமைச்சு சந்திரபாபு நாயுடு அனுபவம் உள்ள பெரிய தலைவர், அவருக்கு இன்னொருத்தர் துணை முதலமைச்சரோ பிஜேபிக்கு அமைச்சரோ கொடுக்க வேண்டியதில்லை. இருந்தாலும் அவனெல்லாம் கொடுத்து அந்த கட்சியை ஸ்திரப்படுத்தி அவர் எதிர்கட்சியை சமாளிக்கிறதுக்கு தன்னை மேலும் பலப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சியில் ஈடுபட்டு பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பல்வேறு மாநிலங்களில், மகாராஷ்டிராவில் கூட்டணி, இந்த மாதிரி பல மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி இந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் கூட்டணி, எங்கள் கூட்டணி இங்கே வலுவான கூட்டணி, இப்போ இருக்கிற கூட்டணி காங்கிரஸ் திமுக இருக்கிற இந்த கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்குது. அதனால் தேர்தலில் இந்த ஒரு கூட்டணிகளில் என்னென்ன கட்சிகள் என்னென்ன யாரோட இருக்காங்க போகிறாங்க எப்படி இருக்காங்க, அவருக்கு எந்த கட்சி கூட்டணி போகுது வரல, இந்த மாதிரி 1008 விஷயங்கள் இருக்குது. அதனால் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் ஆரம்பிக்கிற பற்றி பயப்பட வேண்டியதில்லை. அவருக்கு வாழ்த்து சொல்லுவோம், அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செய்யட்டும், மக்கள் எஜமானர்கள் அவர்களே முடிவு செய்யட்டும். மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி நடந்துட்டு தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி வாய்ப்பு சாத்தியக்கூறு இருக்கா? சாத்தியக்கூறுங்கிறது எண்ணிக்கை தாங்க. அரசியலில் வந்து எண்ணிக்கை தானே, எண்ணிக்கையை பொறுத்து தான் அது கூட்டணியாக தனியாக. ஸோ எண்ணிக்கை பெரும்பான்மை இருந்தால் கூட்டணி வைக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லை, அவசியம் இல்லை. இப்போ நான் சொன்ன ஆந்திராவில் அவரே முன் வந்து கூட்டம் இருக்கிற ஒரு கட்சிக்கு துணை முதலமைச்சர் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவருடைய சேவை உழைப்பு அவருக்கு தேவைப்பட்டிருக்கலாம். அவர் ஒரு பிரபல்யமான முக்கியமான நடிகருங்கிற முறையில் அவர் ஒரு பலமாக இருந்த ஒரு முதலமைச்சரை, 150 160 சீட் வச்சுருந்த ஒரு முதலமைச்சரை, ஒரு முதலமைச்சர் மகனுடைய இருந்தவரை, அவரும் முதலமைச்சராக இருந்தவரை, இவர் ஒரு பிரபல்யமான நடிகர், நான் சொன்ன மாதிரி சிரஞ்சீவியுடைய சகோதரர். அவர் ஆந்திரா முழுதும் அவருடைய சுற்றுப்பயணம், அதனால் ஏற்பட்ட ஈர்ப்பு, மக்களுடைய வாக்கு வங்கி, அவருடைய கட்சி 25 30 இருக்கலாம், 22 எம்எல்ஏ தான் வந்தாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அவரால் 22 தான் பாதிப்பு அல்லது உதவி கிடைச்சின்னு சொல்ல முடியாது. மற்ற மாநிலங்கள்லேயும் இருந்த எல்லா தொகுதிகள்லேயும் அதனால் நன்மை அடைஞ்சதாக சந்திரபாபு நாயுடு கருதி இருக்கலாம். அதனால் அவருடைய சேவையை தேவையாக கருதி மேலும் பலப்படுத்திக் கொள்வதற்காக அவரை துணை முதலமைச்சர் கொடுத்துருக்கலாம். அது மாதிரி ஒரு அவசியம் இல்லாத இங்கே தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸை சேர்த்தா ஆட்சி வைக்கணும் கட்டாயம் இல்லை, அதுக்கே பெரும்பான்மை இருக்குது. அதனால் நீங்கள் இலவசமாக கொடுக்கணும், நீங்கள் இலவசமாக கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்காம இலவச நிர்பந்தம் கிடையாது. அவர் இலவசமாக கொடுத்துருக்காரு, இலவசம் கேட்குறதே அசிங்கம் தானே. அதனால் அது மாதிரி நிர்பந்தம் இல்லாத நேரத்தில் காங்கிரஸ் இலவசமாக மந்திரி கொடுக்கணும் கேட்க வேண்டியதும் இல்லை. கூட்டணி ஆட்சி அதை பற்றி பேச வேண்டிய அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. அதுக்காக சொல்கிறேன். தமிழக முதல்வரோட அமெரிக்க பயணம் வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்கும் உடற்பயிற்சி செய்யறதுக்கு தான் அமெரிக்கா போயிருக்காங்க மாதிரி ஒரு சர்ச்சையான கருத்து பேசியிருக்காரு. இல்லைங்க, சர்ச்சையான கருத்துக்களை இந்த மாதிரி பேச வேண்டியது, பேசக்கூடியது அல்லது பேச வேண்டியது ஒரு எதிர்கட்சிகளுடைய கடமை. அது அவர் கடமையை அவர் செய்கிறாருன்னு எடுத்துக்குவோம், அவ்வளோதான். ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ன வாழ்த்தி பாராட்டி இந்த பயணம் வந்து மகத்தான வெற்றியை பெறும், பல லட்சம் கோடி முதலீட்டோடு வருவார், பல லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டை வேலை வாய்ப்பை கொண்டு வர போயிருக்காருன்னு எடப்பாடி சொல்லுவார்னு ஸ்டாலினே எதிர்பார்க்க மாட்டார்.
அவர் விமர்சனம் பண்ண தான் செய்வார். அந்த விமர்சனத்துக்கு ஆளுங்கட்சி சார்பில் நாங்கள் போனோம், இவ்வளோ 1000 கோடிக்கு முதலீட்டு வந்திருக்கு, இவ்வளோ பேருக்கு வேலை கிடச்சிருக்கிறத பதிலாக சொல்ல வேண்டியது அவருடைய கடமை, விமர்சனம் பண்ண வேண்டியது இவருடைய கடமை. அதில் என்ன சார், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அக்னிபாத் திட்டம் வந்து திரும்ப பெறப்படும் அப்படின்னு சொல்லி பாஜக சார்பில் தேர்தல் வாக்குறுதியாக அறிவிக்கப்பட்டாங்க. நிலையில் வந்து அதில் வந்து சில மாற்றங்கள் செஞ்சு அந்த 25% இடஒதுக்கீடுகிறத 50% மாற்றி இப்போ மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. திரும்ப பெறல 50% அறிவிச்சிருக்கிறது சார். சரி, மத்திய அரசு அல்லது மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும், அது பிஜேபி பொறுத்த வரைக்கும், ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும், அவங்க வந்து சடனாக வந்து அவங்களிடத்துல வந்து பெரிய மாற்றங்களையோ உல்டாவான மாற்றங்களையெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவங்க பிஜேபி என்ன கொள்கையோ லட்சியமோ அந்த வழியில் தான் அவங்க போவாங்க. அவங்கள ஆர்எஸ்எஸ் பின்புலமாக இருந்து இயக்குது. ஸோ ஆர்எஸ்எஸ் பிஜேபி அந்த என்ன லைனில் போகணுமோ அப்படி தான் போயிட்டுருப்பாங்க. சில விஷயங்கள் அவங்க செய்ய முடியாமல் போகிறதுக்கு காரணம் சில கூட்டணி கட்சிகளே சில விஷயங்களில் தடையாக இருப்பாங்க. எதிர்காலத்தில் இப்போ நிதிஷ்குமாரோ அல்லது ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடுவோ ஒத்துழைப்பு கொடுத்து கூட்டணி ஆட்சி இருக்கிறதுக்கு உதவுறாங்களே தவிர அவங்க நினைக்கிறதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு துணையாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இது செக் அண்ட் பேலன்ஸோடு தான் இந்த கவர்மெண்ட் போகக்கூடிய சூழ்நிலை மக்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதையும் மீறி சில விஷயங்கள் அவர் நினைக்கிற விஷயங்களை செய்வாங்க, சிலது முடியாமல் போயிடும். இதெல்லாம் இந்த வரக்கூடிய 4 வருஷத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இவர் அண்ணாமலையோட லண்டன் பயணம் பற்றி நம்ம பார்க்குறோம். அதோட இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து நிர்வகிப்பதற்கு நிர்வாக குழு எச்ராஜா தலைமையில் போட்டிருக்காங்க. அதான் நம்ம எப்படி பார்க்குறோம்? நீங்கள் பிஜேபியில் மத்திய அமைச்சராக இருந்திருக்கீங்க, இந்த நிர்வாக குழு அண்ணாமலை அங்கே வந்து வெளிநாட்டுக்கு பயணத்துக்கு மேல் படிப்புக்காக அல்லது சில அரசியல்வாதிகளை தேர்வு செய்து அவங்கள ஒரு மேற்கொண்டு ஒரு பயிற்சி முகாமோ ட்ரைனிங்கோ அல்லது ஹையர் எஜுகேஷனோ இப்படி ஏதோ ஒரு நோக்கத்துக்காக பல்கலைக்கழகங்கள் ஒரு 10-20 பேரை இந்தியா முழுவதும் 20-30 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி செலக்ட் பண்ணப்பட்ட இளமமாக கொஞ்சம் வயசில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு ஐபிஎஸ் படித்தவர் இளைஞருங்கிற முறையில் மற்ற 20 பேர் கூப்பிட்ட மாதிரி அவரையும் கூப்பிட்டுருக்கலாம். அவர் போயிருக்காரு, நல்லபடியாக படிச்சுக்கிட்டு இன்னும் அரசியல் ரீதியான கூடுதல் தெளிவுகளோடும் விளக்கங்களோடும் கூடுதல் ஏற்கனவே ஐபிஎஸ்லாம் படித்தவர் தானே, இன்னும் படிக்க போயிருக்காரு, 3 மாதம் படிக்கிறாரு, படிச்சுட்டு நல்லபடியாக வரட்டும். அதில் என்ன நமக்கு அவர் ஊருக்கு போகிறத பற்றி குறை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, போயிட்டு வரட்டும். சரி, யாராவது ஒருத்தர் தலைமையில் இல்லைம்போது வெளிநாடு போகும்போது கட்சியை அப்படியே விட்டு போக முடியாதுல்ல. இப்போ இருக்கிறதுக்குள்ள 4 பேரை போட்டு ஒரு கமிட்டி போடுறாங்க. இருக்கிறதுல மூத்த தலைவர்களில் ஒருத்தர் ராஜா, அதனால் ராஜா தலைமையில் ஒரு குழுவை போட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பிஜேபி பண்ணதுனால அது குழு போட்டது தப்பு, அப்படியே விட்டு போயிருக்கணும் அப்படியே சொல்ல முடியும். எல்லாத்தையும் விமர்சிக்க வேண்டிய அவசியமோ திட்ட வேண்டிய அவசியமோ கிடையாது. ஒருத்தர் தலைவர் இல்லை வெளிநாடு போகிற சூழ்நிலையில் 4-5 பேரை போட்டு கமிட்டியை போட்டு கட்சியை பார்த்துங்கன்னு போகிறாங்க. அவர் வந்தவுடனே அவரே இருப்பார், இல்லை யாராவது இருப்பார், அது கட்சி எடுக்க வேண்டிய முடிவு. அதில் என்ன விமர்சனம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? அதில் ஒன்றும் இல்லையாது, சாதாரண நடைமுறையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தானே. ரொட்டீனாக ஒரு கட்சியில் இப்போ ஒரு சிஎம் போகிறாங்க, இன்சார்ஜ் கொடுத்துட்டு போகிறாங்க, கமிட்டி ஒரு மூத்த அமைச்சர் பார்த்துக்குவார், இல்லை ஒரு அமைச்சர் பார்த்துக்கிறாரு. இது கவர்மெண்ட் மாதிரி கட்சியிலையும் ரொட்டீன் விஷயங்கள் அது. அதில் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கோ அல்லது கிண்டல் கேலி பண்ணுறதுக்கோ ஒன்றும் இல்லை, பாராட்டுறதுக்கும் ஒன்றும் இல்லை. இது ரொட்டீன் அஃபேர் அது. சார், கொல்கத்தாவில் நடந்த அந்த கற்பழிப்பு சம்பவத்துக்கு பாலியல் வன்கொடுமைக்கு பிறகு சட்டசபையில் வந்து மரண தண்டனைக்கான மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி புதுக்கோட்டை தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து இது மாதிரி பாலியல் வன்முறைகள் ஏற்பட்டிருக்கிற சூழலை அது மாதிரி ஒரு சட்ட மசோதா இங்கே தேவை பண்ணலாமா? பாலியல் வன்கொடுமை வந்து அது கண்டனத்திற்குரிய கடுமையான தண்டனைக்குரிய மாபாதக செயல். ஸோ அதை தடுக்கிறதுக்கு கடுமையான சட்டங்கள் வரணும். குறைஞ்சபட்சங்கிறது ஒரு ஆயுள் தண்டனை அளவுக்காவது தண்டனைகள் வழங்கி குழந்தைகள் பாலியல் ரீதியாக நடக்கிற குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், மகளிருக்கு எதிரான குற்றங்கள், இந்த மாதிரி பல வகையான குற்றங்களும் தடுக்கப்பட வேண்டும். அதற்காக வந்து மாநிலத்துக்கு மாநிலமும் சரி, அகில இந்திய அளவிலையும் சரி, இறுக்கமான கடினமான ஹார்டு சட்டங்கள் ஆக்ட்ஸ் வந்து சட்டங்கள் வந்து கொண்டு வரப்படணும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தூக்கில் போடுறது, மரண தண்டனைங்கிறது உலக அளவிலான பல்வேறு வாதங்கள் நடக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ சில கட்சிகள் வந்து இப்போ தமிழ்நாட்டிலே இப்போ எங்கள் கூட்டத்தில் இருக்கிற கட்சிகளில் கூட சில கட்சிகள் ஆயுள் தண்டனை வரைக்கும் இருக்கலாமே தவிர மரண தண்டனை வந்து யோசிக்க வேண்டிய விஷயங்கள்னு சில கட்சி தலைவர்கள் பேசுகிறாங்க.
அதனால் அதில் 2 வகையான கருத்துக்கள் இருக்குது. இதை இந்தியாவில் இருக்கிற உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள் மன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், அரசியல் பிரபலமான முக்கியமான அரசியல் கட்சிகள் உடைய தலைவர்கள் இதெல்லாம் கூடி இந்தியாவில் தூக்கு தண்டனை சட்டம் ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறது, இன்னொரு ஸ்டேட்டில் இல்லாமல் இருக்கிறது, இதை காட்டிலும் ஒரு நாடு தழுவிய ஒரு விவாதம், அதை ஒட்டி ஒரு முடிவெடுத்து இது மாதிரி கடுமையான குற்றங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு மரண தண்டனை இருக்கலாமா வேண்டாமாங்கிறத ஒரு ஆல் இண்டியா டெசிஷனாக எல்லாரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவாக நான் கருதுகிறேன். அது இட்ஸ் மை சஜஷன் ஆல்சோ. இந்த கவர்மெண்ட் லெவல்லையும் சரி, ஆட்சி லெவல்லையும் சரி, சட்ட ரீதியிலையும் சரி, நீதி ரீதியாகவும் சரி, உயர் அளவில் அது விவாதிக்கப்பட்டு ஒரு நாடு தழுவிய விவாதத்துக்கு பின்னால் நிறைவேற்ற சட்டங்கள் மத்தியிலையும் மாநிலத்தையும் சட்டங்கள் நிறைவேற்றப்படலாம். நம்பர் 1. நம்பர் 2, ஆனால் இறுக்கமான சட்டம், கடினமான சட்டம், குறைஞ்சபட்சம் ஆயுள் தண்டனை வரைக்குமான சட்டங்கள் எல்லா மாநிலத்தையும் அவசியம் தேவை. கண்டிப்பாக அப்படி இல்லாத மாநிலங்களில் அந்த சட்டங்களை நிறைவேற்றி இது போன்ற குற்றங்கள் நிகழா வண்ணம் எல்லா மாவட்டங்கள்லேயும் எல்லா பகுதிகளிலையும் இந்த குற்றங்களை தடுப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை, தீவிர நடவடிக்கைகளை அந்தந்த காவல்துறைகள் மூலமாக அந்தந்த அரசுகளும் மேற்கொள்ள வேண்டும், எடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரசியலுக்குள்ளே எவ்வளோ அரசியல் இருக்கோ அது மாதிரி சினிமாவுக்குள்ளேயும் அவ்வளோ அரசியல் இருக்குது. சினிமாவுக்குள்ளேயே அரசியல் இருக்குது. இந்த ஒரு ஏதோ இதில் வடிவேல் தான் சொன்னாப்புல, கால் எடுத்து வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி இருக்கிற இடம் அப்படின்னு சினிமாவில் வடிவேல் சொன்னார். அவர் சொன்னது உண்மைதான். அரசியல்லையும் அப்படி தான், சினிமாவிலையும் அப்படி தான், இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் எல்லா துறைகள்லையும் அப்படி தான். இந்த 2லையும் ஜாஸ்தி இருக்குது. அதில் ஒரு 50 படத்தில் நடித்து ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படியே அது பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ரஜினிகாந்த் ரேஞ்சுக்கு, கமலஹாசன் ரேஞ்சுக்கு பேசப்படக்கூடிய ஒரு நடிகராக 250-300 கோடி சம்பளம் வாங்கக்கூடியவர் வந்திருக்காருன்னா அவருக்கு ஒரு பேசிக் அறிவு இல்லாமல் அரசியல் கட்சி தொடங்க மாட்டார். அதனால் என்னுடைய அறிவுரையின்படி தான் அவர் நடக்கணும்னு அவசியம் இல்லை. கேட்காத இடத்துல அரசியல் ரீதியாக ஆலோசனை அரசியலில் மட்டுமில்லை, எங்கேயுமே கேட்காத இடத்துல அறிவுரை சொல்கிறதுக்கான அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. யாராவது கேட்டால் ஆலோசனை சொல்லலாம். தவிர கேட்காத ஆளுக்கு கேட்காத இடத்துல கேட்க மாட்டாருங்கிற அர்த்தத்தில் இல்லை. தேவைப்படாத இடத்துல நமக்கு தேவையில்லாமல் இதுக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் he knows what should be done நினைக்கிறேன். let him start, let him do something, let him go to the people. ஜனங்கள் ஜட்ஜ் பண்ணட்டும், முடிவு பண்ணட்டும். சார், ஆளுநர் தொடர்ந்து பழைய கல்வி மாநில பாடத்திட்டம் சரியில்லை, புதிய கல்வி ஏற்றுக்கணும்னு சொல்லி ஆளுநர் அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. அவர் அஜெண்டா பிரகாரம் நீங்கள் சொன்னீங்க இப்போ எதிர்கட்சி தலைவருங்கிறவங்கள அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. அவர் என்ன பேசணும், என்ன பண்ணணும், அரசாங்கத்தை விமர்சிக்கணும். கவர்னருக்கு என்ன அஜெண்டா, மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதை அவர் செய்யணும். ஸோ அந்த வகையில் அவங்க சொல்கிறத அவர் நினைக்கிறத அவர் பேசிகிட்டு இருக்காரு. சிலது சாதகமாக இருக்கும், பல விஷயங்கள் பாதகமாக பேசுகிறாரு. அது சமாளிக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. அவங்க சமாளிச்சுட்டு இருக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் பேச்சுரிமை இருக்கிற ஜனநாயக நாட்டில் அவங்களுடைய கருத்துக்களை அவங்க யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம். பிடிச்சவங்க ஏற்றுக்கலாம், பிடிக்காதவங்க மறுக்க வேண்டியதானே. இப்போ ஆளுநர் சொல்கிறது யார் சொல்கிறது உலகத்தில் ஆளுநர்னு இல்லை, உலகத்தில் யார் சொல்கிறது வேதம் இல்லை, வேதமே மறுக்கப்படுது. பகவத்கீதையிலிருந்து எல்லா மதத்தில் இருக்கிற பைபிளாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், பகவத்கீதையாக இருக்கட்டும், எல்லா உலகத்துக்கு எல்லா மக்களும் ஏற்றுக்கிறது இல்லையே. ஒரு செக்ஷன் ஏற்றுக்கிறாங்க, இன்னொரு செக்ஷன் மறுக்கத்தானே செய்கிறாங்க. இறைமொழியே விவாதத்துக்குரியதாக இருக்கும்போது சட்ட மொழிகளோ அல்லது ஒருத்தர் பேசுகிறதோ எல்லாரும் ஏற்றுக்குவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. ஏற்போர் ஆமனுங்க இல்லையனுங்க மறுக்க எதிர்த்து போராடுங்கன்னு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆளுநர் பதவி முடிஞ்சு 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அவர் கண்டினியூ பண்ணுறாரா கண்டினியூ பண்ணலையாங்கிறது தெரியாமல் அனைத்து மீட்டிங் நடந்துக்கிறாரு, வெளியில் போய் பண்ணுறாரு. தமிழக அரசு அதுக்கு எந்த விதமான எதிர்வினை ஆற்றாமல் இருக்காங்க. ஏன் எதிர்வினை ஆற்றணும்? சரி, அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் கவர்னர். என்னைக்கு மாத்திர அன்னைக்கு அவர் கவர்னர் கிடையாது. டைமிங் முடிஞ்சு போச்சு அவருக்கு. டைமிங்னு ஒன்றும் கிடையாது. அது என்ன டைமிங் இருக்குது? சில பேர் 1.5 வருஷத்தில் போயிருக்காங்க, சில பேர் 3 வருஷத்தில் போயிருக்காங்க, சில பேர் 5 வருஷம் போயிருக்காங்க, சில பேர் 2 டேர்ம் இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைமிங்கை பிரதமரும் ஹோம் மினிஸ்டரும் என்ன சேர்ந்து என்றைக்கு
முடிவு பண்ணி ஜனாதிபதி கையெழுத்து போடுறாரோ, உள்துறை அமைச்சர் கையெழுத்து போடுறாரோ, அதுதான் டைமிங்கு. அது வரைக்கும் அவர் இருந்திருப்பார், அவர் பாட்டுக்கு இருந்துட்டு போகிறாரு. நமக்கு என்ன அதை பற்றி? மாற்றுற போது மாற்றிட்டு போகிறாங்க, இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போகிறாரு, பேசு வரைக்கும் பேசிட்டு போகிறாரு, மறுக்கிற வரைக்கும் மறுக்க வேண்டியவங்க மறுத்துட்டு போகிறாங்க. மாநிலங்களவை உறுப்பினர் எம்பி அப்துல்லா வந்து ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் வந்து தொகுதிக்கு வராதுன்னா அவர் சரியாக வேலை செய்யலன்னு அர்த்தம். ஏன்னா அந்த பார்லிமெண்ட் விவாதங்களில் கலந்துக்கிறாரு, அவர் நடவடிக்கை எப்படி இருக்கு, அதுதான் நடந்த சிறந்த எம்பிக்கு உண்டான அடையாளம். அவருடைய தொகுதிக்கு வரலன்னா அவர் சிறந்த எம்பி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா என் பணி அங்கே இருக்கு, அதனால நான் தொகுதிக்கு வரல. ஏன்னா இப்போ எப்போ எலெக்ஷனில் வந்து தொகுதிக்கு யாரும் சரியா வரல அப்படிங்கிற எம்பிகள் சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் ஓடுச்சு. அது சொல்றாரு. யார் சொல்றா? எம்பி அப்துல்லா. அவர் என்ன தப்பாக ஒன்றும் சொல்லி அதான் சொல்லுறாரு. பார்லிமெண்ட் எம்பிங்கிற முறையில் பார்லிமெண்ட்டில் கடமை ஆற்றணும்னு சொல்கிறாரு. கரெக்டு. பார்லிமெண்ட் நடக்கும்போது பார்லிமெண்ட்டில் கடமை ஆற்றணும், பார்லிமெண்ட்டில் இல்லாத நேரத்தில் மக்கள்கிட்ட வந்து கடமை ஆற்றணும். ரெண்டையும் சரியாக பண்ணவங்கன்னா சரியாக பார்லிமெண்ட் இருக்கும்போது பார்லிமெண்ட்டுக்குள்ளே வரல, சட்டசபை நடக்கும்போது எம்எல்ஏ சட்டசபைக்குள்ளே வரலன்னு குறை சொல்ல முடியாது. குறை சொன்னாலும் அது நியாயம் இல்லை. பார்லிமெண்ட் நடந்தால் பார்லிமெண்ட்டில் எம்பி இருக்க வேண்டியது கடமை, சட்டசபை நடந்தால் சட்டசபை இருக்க வேண்டியது கடமை. சட்டசபை பார்லிமெண்ட் இல்லாத நாட்களில் தொகுதியில் மக்களோடு இருக்க வேண்டியது எம்பி எம்எல்ஏக்களுடைய கடமை. அப்படியும் வராமல் சட்டசபை நடக்கும்போது பார்லிமெண்ட் நடக்கும்போது பார்லிமெண்ட் போகாமல் சட்டசபை பார்லிமெண்ட் இல்லாத நேரத்தில் மக்கள்கிட்டையும் வராமல் ஒருத்தர் இருந்தால் அவர் தான் சரியில்லாத எம்பி, சரியில்லாத எம்எல்ஏ.